ஹலோ கைஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து ஜான்வரி 30 வெள்ளிக்கிழமை. ஓகே, ரொம்ப பிஸியான டேவாக இருக்குது எனக்கு இன்றைக்கி. நிறைய வேலைகள், ஏன்னா சண்டே நிறைய சைட் பிஸ்னஸ் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக நிறைய பேர்ட்டு கால்ஸ் பேசிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக எனக்கு ஒர்க் நிறைய போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நியூ கமர்ஸ் வராங்க, அவங்களும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ காலையில் ஃபுல்லாக கால்ஸ் தாங்க போயிட்டுருக்கு. பட் நிறைய வேலை பண்ணல. டைரியில் ஒரு இன்ஃபர்மேஷன் எதுன்னு நினச்சேன், அது எழுத முடியல, அதுக்கும் டைம் இல்லை. காலையில் நேற்று மீட்டிங் இருந்ததால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 11:30 12 கிட்ட ஆகிடுச்சு போகிறதுக்கு. அதுவும் படுத்துட்டு காலேஜ் இங்கே வரத்துக்கு டைம் சரியாக இருக்குது. ஸோ இதை கண்டிஷன். இப்போ பார்த்திங்கன்னா காலேஜ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கால்ஸ் தான் போய்ட்டுருக்கு. ஸோ நம்ம செய்யாத வேலைகள் பார்த்திங்கன்னா வெளியே போய் 2 பேரும் பார்க்கணும், அதை பார்க்க முடியல. நம்ம டெய்லியில் இன்ஃபர்மேஷன் எதுன்னு வச்சு டைரி இருந்தது, அதுவும் எழுதலை. ஸோ அப்புறம் நிறைய சொன்னேன் இல்லைங்க, ஆன்லைனில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும்னு நினச்சேன், ரிசர்ச் பண்ண முடியல. ஒரு சில விஷயங்கள் வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணணும், அதுவும் அப்டேட் பண்ணலை. இந்த மாதிரி ஒரே ஒரு வேலை செய்கிறதுக்கே ரொம்ப இவ்வளோ டைம் ஆகிடுது எனக்கு. எங்கேருந்து மற்ற வேலைலாம் பார்க்குறது? இதுக்கு தான் சொன்னாங்க ஆள் வேணும் அப்படின்றது. நம்ம ஆள் சேர்க்கலை. அதுக்கான முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். பட் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ ஆனாலும் நம்ம ஒர்க்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நம்ம தான் செய்யணும். ஒரு சில விஷயங்கள் நம்ம தான் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்குன்னு பார்த்தா அது சேல்ஸ்க்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிட்டு இருக்கிறதால கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி கொஞ்சம் தள்ளி போட வேண்டியது நம்மளே இருக்குது. ஒன்று ரெண்டாவது பண்ணலையேன்னு ரொம்ப வருத்தமும் இருக்குது. ஏன்னா தான் அன்னன்னைக்கு பண்ணி ஆகணும். அன்னன்னைக்கு பண்ணால் நமக்கு வந்து இம்ப்ரூவைசேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் டேக்கு என்ன பண்ணலாம், இதெல்லாம் பண்ணியிருக்கோன்னா அது சாப்பிட்டா முயற்சிகள். அதெல்லாம் அந்த முயற்சிகளுக்கு முதல் படி எடுத்து வைக்கலாம். அப்புறம் எங்கே நெக்ஸ்ட் படியெல்லாம் எப்படி எதிர்பார்க்குற ரிசல்ட்டை. ஸோ அது ஒரு ட்ராபேக் இருக்குது. போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுது. அதுக்கப்புறம் படுக்கணும். அப்பா காலேஜ் ஜஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு தான் தரேன் தவிர இருக்கிறதுலாம் இங்கே தான் ஆஃபீஸில் தான் இருக்கேன். ஸோ ஒர்க் அந்த மாதிரி போய்ட்டுருக்குங்க. ஸோ பண்ணலைன்றது ரொம்ப ட்ராபேக்காக தான் எனக்கு தெரியுது. பட் தான் நம்மளோட ரிசல்ட்டை எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நிறைய முயற்சிகள், நிறைய கால்ஸ், ரொம்ப பேசி டயர்ட் ஆகிட்டேன். அவ்வளோ கால்ஸ் பேசியாச்சு. அப்டேஷன் நம்ம நெக்ஸ்ட் இது ஃபாலோ பண்ணணும். நம்ம ஃபாலோ பண்ணி சண்டேக்கு ரெடி பண்ணணும். ஸோ சில பேருக்குள்ள மெசேஜ் கேட்டிருக்காங்க, மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். ஸோ இன்னும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பணும். அது ஒரு தனியாக ஒரு ஒர்க் இருக்குது. அது இன்றைக்கி ஈவினிங்கில் பண்ணி ஆகணும் அது. ஸோ அது ஒரு ஒர்க்கு. இதெல்லாம் நம்ம பண்ணால் தான் நம்ம சண்டேக்கு ஏதாச்சும் பண்ண முடியும், இல்லை அதுக்குள்ளே ஏதாச்சும் நம்ம பண்ண முடியும். இது ஒன்று. அதுக்கப்புறம் ஊருக்கு வர போகணும், அது ஒரு வேலை இருக்குது. அங்கே ஒரு ஒர்க் கொஞ்சம் இருக்குது, அதையும் போய் பார்க்கணும். ஸோ இது ஒரு ஒர்க்கு நம்மளுக்கு சரியாக இருக்குது. எங்கேருந்து பண்ணலான்னு பார்த்தா இவ்வளவும் பண்ணலை. நாளைக்கோ ஒன்று 2 பேரும் போய் பார்க்கணும். அது எப்படி பண்ண போகிறேன் எனக்கே தெரியல. ஸோ இதுதான் நிலைமை, என்னோட நிலைமை இப்போ. ஓகே, see you soon. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஐடியா கொடுங்களேன். நானே எவ்வளோ யோசிச்சுட்டே இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் ஐடியா கொடுங்க, நல்லாயிருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, சொன்ன பார்த்தீங்களா, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடணுன்னு சுத்தமாக மாட்டேன். அது போடணும். இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது ஞாபகத்துக்கு யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடணும். நேற்று சொன்னேன், 2 நாள் சொல்லிட்டு ஒன்றும் செய்யலை. இனிமேலாச்சும் போடணும் யூடியூப்பில் ஷார்ட்ஸ். அதுக்குரிய இன்றைக்கி போட்டுறேன். இன்றைக்கி கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். அதுதான் ஒரே வேலை. ஓகே கைஸ், அப்படியே கொஞ்சம் மாற்றி ஷார்ட்ஸ் போய் பாருங்கள். ஓகே, பாய்.